வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 21.9% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கோலியாத்து இஸ்ரயேலரை அச்சுறுத்தல். பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவிலுள்ள சோக்கோவிலில் ஒன்று திரட்டினார். சோக்காவுக்கும் அசைக்காவுக்கும் இடையேயுள்ள எபெசுதம்மில் அவர்கள் பாசறை அமைத்தனர். சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர். பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரயேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்த நகரைச் சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6½ முழம். அவன் வெண்கல தலைக்கவசமும் 57 கிலோ வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற மார்புக் கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கலக் கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோள் தறிக்கட்டை போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பாலானது. அவனுடைய கேடையும் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்களா? நான் ஒரு பெலிஸ்தியன். நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனைத் தேர்ந்தெடுங்கள். அவன் என்னிடம் வரக்கும். அவன் என்னுடன் போரிட்டு என்னைக் கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் அவனை வென்று அவனைக் கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். மேலும் அந்த பெலிஸ்தியன், இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன். என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளைக் கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். சவுலின் பாளையத்தில் தாவீது. தாவீது யூதாவின் பெத்லகேமைச் சார்ந்த எப்ராபியரான ஈசா என்பவரின் மகன். ஈசாய்க்கு 8 புதல்வர்கள் இருந்தனர். சவுலின் காலத்திலேயே இவருடைய மூத்த புதல்வர் 3 போருக்கு சென்றிருந்தனர். அம்மூவரில் மூத்தவர் பெயர் எலியாபு, அடுத்தவன் பெயர் அபினதாபு, மூன்றாமவன் பெயர் சம்மாகு. தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அம்மூவர்களே சவுலோடு சென்றிருந்தனர். ஆனால் தாவீது சவுலை விட்டு திரும்பி சென்று பெத்லகேமில் தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள்கள் இவ்வாறு சவால் விட்டான். ஈசாய் தம் மகன் தாவீதிடம், உன் சகோதரர்களுக்காக இந்த 20 படியளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் 10 அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் உன் சகோதரர்களிடம் உடனே விரைந்து செல். இந்த 10 பால் கட்டிகளை 1000 தலைவனிடம் அளித்துவிட்டு உன் சகோதரர் நலமுடன் இருக்கிறார்களா என்று கேட்டு அவர்களிடம் ஒரு அடையாளம் ஒன்று பெற்று வா என்று கூறினார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேலர் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர். தாவீது விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்து உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அப்பொழுது இஸ்ரேலரின் படைகள் அணிவகுத்து நடத்தி போர்க்குரல் எழுப்பினர். இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிராக அணிவகுத்து நின்றனர். தாவீது தாம் கொண்டு வந்தவற்றை பொருள்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் ஒப்படைத்து போர்க்களத்திற்குள் ஓடினார். அங்கே தம் சகோதரர்களைக் கண்டு நலம் விசாரித்தார். அவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்து நகரைச் சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத்து என்பவன் பெலிஸ்தியர் அணிகளினின்று தோன்றி தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான். தாவீது அதைக் கேட்டார். அவனைக் கண்ட இஸ்ரேல் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர். இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மணம் முடித்துக் கொடுப்பார். அது மட்டுமல்ல, இஸ்ரேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரி விலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்பொழுது தாவீது தம் அருகிலிருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தியனைக் கொன்று இஸ்ரேலின் எழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார். அதற்கு மக்கள், அவனைக் கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர். மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்ததை அவர் மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சினமுற்று, நீ இங்கு ஏன் வந்தாய்? அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ வந்துள்ளாய் என்றான்.
அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்ன செய்துவிட்டேன்? ஒரு கேள்விதானே கேட்டேன் என்றான்.